அடர்ந்த அந்த பச்சை மலைக் காட்டின் அடிவாரத்தில் இருந்த அந்த கிராமமே அன்று நிலைகுலைந்து போயிருந்தது. ஊர்த்தலைவர் ரத்தினவேலின் 5 வயது மகன் ஆதி விளையாடிக் கொண்டிருந்தவன் திடீரென காணாமல் போனதே அதற்கு காரணம். சூரியன் மெல்ல மறையத் தொடங்க காட்டின் இருள் மெல்ல மெல்ல கிராமத்தை சூழ்ந்தது. அந்த காடு சாதாரணமானதல்ல. ஆங்காங்கே ஆழமான பள்ளத்தாக்குகளும் வழி தெரியாத முட்புதர்களும் பசியோடு காத்திருக்கும் கொடிய விலங்குகளும் நிறைந்த பகுதி. கிராம மக்கள் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி காட்டின் எல்லை வரை சென்று தேடினர். ஆனால் திடீரென வீசிய பலத்த காற்றும் பெருமழையும் அவர்களை மேலே நகரவிடாமல் தடுத்தன. எம் புள்ளைய அந்த முருகன்தான் காப்பாத்தணும் என்று ரத்தினவேல் கதறி அழுது மலை உச்சியிலிருந்த முருகப்பெருமானின் கோயிலைப் பார்த்து வேண்டினார். அதே சமயம் காட்டின் மிக ஆழமான ஒரு பள்ளத்தாக்கின் விளிம்பில் ஆதி தனியாக நின்று நடுங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் 2 கண்கள் நெருப்பாய் ஜொலிக்க ஒரு பெரும் கருஞ்சிறுத்தை உரும்பிக் கொண்டிருந்தது. தப்பிக்க வழியில்லாத அந்த சிறுவன் தன் பிஞ்சிக் கரங்களை கூப்பி, முருகா, என்ன காப்பாத்துப்பா என்று மரண பயத்தில் அலறினான். திடீரென்று காரிருள் சூழ்ந்த அந்த காடு முழுவதும் ஒரு பிரகாசமான நீல நிற ஒளி பரவியது. ஆகாயத்திலிருந்து பல 1000 மேகங்கள் கிளிபடுவது போன்ற ஒரு பெரும் சிறகடிப்புச் சத்தம் கேட்டது. அடுத்த வினாடி மேகக் கூட்டங்களுக்கு நடுவே இருந்து ஒரு பிரம்மாண்டமான மயில் மின்னல் வேகத்தில் கீழே இறங்கி வந்தது. அந்த மயிலின் முதுகில் கையில் வைரவேல் ஏந்தி தங்க நிற ஆடை அணிந்து ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் தெரிந்த அந்த தெய்வீக புன்னகை காட்டையே ஒளிர்வித்தது. மயில்வாகனனின் வருகையைக் கண்ட அந்த பெரும் சிறுத்தை பயத்தில் வால் சுருட்டி ஓடி மறைந்தது. மயில் மீதிருந்த அந்த சிறுவன் ஆதியை பார்த்து புன்னகைத்து தன் கையை நீட்டினான். ஆதி பயம் நீங்கி அந்த தெய்வீக கரத்தை பற்றிக் கொண்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆதி அந்த மயிலின் முதுகில் முருகப்பெருமானுக்கு பின்னால் அமர்ந்திருந்தான். அடுத்த நொடி மயில் தன் பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து மேலே எழும்பியது. உயரே பறக்கும்போது கீழே அடர்ந்த காடு ஒரு பச்சை கடல் போல காட்சியளித்தது. மேகங்களுக்கிடையே புகுந்து மின்னல் வேகத்தில் அந்த மயில் கிராமத்தை நோக்கி பறந்தது. மழையில் நனைந்து சோர்ந்து போயிருந்த கிராம மக்கள் வானத்தில் ஒரு பெரும் ஒளிப்பிழம்பு இறங்கி வருவதைக் கண்டு திகைத்தனர். மயில் மெதுவாக ஊர் மந்தையில் வந்து இறங்கியது. மயிலின் முதுகிலிருந்து ஆதி துள்ளி குதித்து ஓடிச் சென்று தன் தந்தையை கட்டிக்கொண்டான். ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியும் பக்தியும் கலந்த உணர்வுடன் அந்த மயில் மீது அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்தனர். அந்த சிறுவன் தன் வேல் கொண்டு மக்களை ஆசிர்வதித்துவிட்டு ஒரு நொடியில் ஒளியாக மாறி வானில் மறைந்தார். காடு முழுவதும் வெற்றிவேல், வீரவேல் என்ற ஓசை எதிரொலித்தது. முருகனின் பேரருள்